இந்த சம் பாருங்கள், ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ கியூபாய்டு ஹூஸ் லென்த்து பிரெத் அண்ட் ஹைட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன அப்படி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ கியூபாய்டு இப்போ லாஸ்ட் சம் போட்டாலும் அதே மாதிரி தான். டோட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் எ கியூபாய்டோட ஃபார்முலா என்ன, 2 × LB + BH + LH இதான ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். கன செவ்வகத்தின் நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. மொத்த பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ மொத்த பரப்பு அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான். ஸோ அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபார்முலா என்ன, TSA ஆஃப் எ கியூபாய்டு, அதாவது கன செவ்வகத்தோட ஃபார்முலா வந்துட்டு 2 × LB + BH + LH. ஓகேவா. ஸோ நம்பர் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா. L வந்துட்டு எவ்வளோ 4.5 × B வந்து 3 + 3 × H வந்துட்டு எவ்வளோ 2.5 + L வந்துட்டு 4.5 × H வந்துட்டு எவ்வளோ 2.5. ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையும் பெருக்கிக்கலாம் முதல்ல. ஸோ அப்போ 5 3s are எவ்வளோ 15க்கு 5 பேலன்ஸ் 1, 4 3s are 12, 12 + 1 எவ்வளோ 13. ஸோ அப்போ 13.5. ஸோ இதோட இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 5s are எவ்வளோ 15, 5 பேலன்ஸ் 1, 3 2s are 6, 6 + 1 7. ஸோ 7.5. இப்போ 4.5 × 2.5 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா. ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 5 5s are 25க்கு 5 பேலன்ஸ் 2, 4 5s are 20, 22, 5 2s are 10, 4 2s are 8, 9. அப்போ 5 2 11. ஸோ 11.25 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஓகேவா. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா. ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 0.25 13 20 30 32. ஓகேவா. ஸோ இப்போ இது 2ஆல் பெருக்கிக்கலாம். ஸோ பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 64.50 மீட்டர் ஸ்கொயர். மீட்டரில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ அப்போ இதான் வந்துட்டு TSA ஆஃப் எ கியூபாய்டு. ஓகேவா. ஸோ புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நிறைய சம்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.